வணக்கம். காட்டுமன்னார் கோயிலுடைய எம்எல்ஏ. அவர் பேர் ஜோதிமணி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்எல்ஏங்க. அவர் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போயிட்டு மக்கள் பிரச்சனையை பேசுவார்னு பார்த்தா, குறிப்பாக மலேசியாவில் அம்பேத்கர் அயலக படிப்பு பட்டப்படிப்பு படிக்கிற ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற பாரதிதாசன் என்கின்ற மாணவன். அந்த மாணவன் திமுக ஆட்சியில் அங்கே படிக்க போனான். அவருக்கு திமுக ஆட்சியில் அவருடைய படிப்பு செலவுக்கான எல்லா பணமும் திமுக அனுப்பிக்கிட்டு இருந்தது. ஆட்சி மாறின பிறகு அது தடைப்பட்டு நிற்கிது. அதனால் அவருடைய படிப்பு பாதியிலே நிற்கிதுங்கிறதால அது தொடர்பாக போயிட்டு சட்டமன்றத்தில் பேசி அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணி அவருடைய படிப்பு தொடர்வதற்கு ஏதாவது உதவுவார் அப்படின்னு பார்த்தா, எனக்கு கார் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு சட்டமன்றத்தில் கேட்டுக்கிட்டு கிடக்கிறாரு. ஏங்க இவர் வீட்டில் ஆல்ரெடி கார் இருக்குது. 75 லட்ச ரூபா மதிப்புள்ள அவருடைய அஃபிடவிட்டு, அவர்கிட்ட பணம் 75 லட்ச ரூபாய்க்கு மேலே அவருடைய சொத்து மதிப்பு காட்டுறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவருடைய முன்னாள் காங்கிரஸ் இளையபெருமாள் அப்படிங்கிற ஒரு முதுபெரும் தலைவருடைய மகன் அவர். இயற்கையாகவே அவங்க செல்லுச்சிறப்பு உள்ளவங்க தான். ஆனால் இவர் போயிட்டு எனக்கு கார் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியே அவமானப்படுத்திட்டார், அசிங்கப்படுத்திட்டார். இது எவ்வளோ பெரிய கேவலம்னு கூட அவருக்கு புரியல. இன்னும் அவர் இந்த எம்எல்ஏ பதவி இது கிடச்சதே அவருக்கு ஒரு அதிர்ஷ்டத்தில் தான் கிடச்சிது. ஆனால் அவர் கொஞ்சம் கூட சமூக அக்கறை இல்லை அப்படிங்கிறத இது காட்டுதுங்க. ஆனால் இதை பற்றி விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் என்ன நினைக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்குது.